எனதருமை பிக் பாஸ் தமிழ் ரசிகர்களே, நான் தான் உங்கள் பாசத்துக்குரிய பாரதி ராஜா பேசுகிறேன். பாரதி ராஜா வாய்ஸே வரலைன்னு கமெண்ட் செக்ஷன்ல 4 பேரு காரி துப்புவான். அதனால மூடிக்கிட்டு கன்டென்ட்டுக்குள்ள போயிறது எனக்கு நல்லது. பிக் பாஸ் காமன் மேன் ஷோ ஒரு பக்கம் பரபரப்பாக போய்க்கிட்டு இருக்க, பரபரப்பா? அது எங்கடா காமன் மேன்ல இருக்கு? சரி ஷோவுல தான் இல்ல. நான் சொல்றதுலயாவது பரபரப்பு இருக்கட்டுமே. அதனால பரபரப்பா ஒரு பக்கம் போய்க்கிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வரப்போற கண்டஸ்டன்ட்ஸ் யாரு? அப்படிங்கிற கேள்வி பிக் பாஸ் ரசிகர்களுக்கு மத்தியில எழுந்திருக்கு. ஏன்னா 2 வாரமா பிக் பாஸ் காமன் மேன் முனியம்மா, முனியம்மா, பிரியவர்ஷினி அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் ரசிகர்கள் எல்லாம் காமன் மேனுக்கு பின்னாடி போக ஆரம்பிச்சிட்டாங்க. டேய் மெயின் மேட்ரு பிக் பாஸ் தமிழு, அதுல வரப்போற செலிபிரிட்டி கண்டஸ்டன்ட்ஸ், ஐயோ அதை மறந்துட்டனே அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் சீசன் 10 தமிழுக்குள்ள வரப்போற அந்த கண்டஸ்டன்ட்ஸ் யாரு அப்படிங்கிறத நிறைய பிக் பாஸ் ரசிகர்கள் மறந்துட்டு இந்த காமன் மேன் கண்டஸ்டன்ட்ஸ்க்கு பின்னாடி போயிட்டு இருக்காங்க. நமக்கு ஒரு லிஸ்ட் கிடைச்சிருக்கு. அதுல இருக்கக்கூடிய நபர்கள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வருவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. முதல்ல ஆம்பளைங்கள இருந்து ஆரம்பிச்சிருவோமா? பொள்ளாச்சிக்கு போயிட்டு அப்படியே புளியம்பட்டிக்கு வருவோம். முதல்ல புவி அரசு அப்படின்னு ஒருத்தரோட பேர் அடிபடுது. அவர் வந்து ஒரு சீரியல் ஆர்டிஸ்ட், வயசு 36, இந்திய அளவில் வேற லெவலில் வந்து அத்லெட்னா டாஸ்கில் மனுஷன் பின்னி பெடல் எடுத்துருவான் போல இருக்கே. வயசு வேற ஒரு 36 தான் ஆகுது. அதனால ஆள் வேற நல்லா ஸ்லிம்மாக ஃபிட்டாக இருக்கிறாப்புல. பல பெண்களுடைய மனதை கொள்ளையடிக்கக்கூடிய புவி அரசு அப்படின்னு சொல்லி சமூக ஊடகங்களில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. புவி அரசு தமிழில் இருக்கே பேர், அதனாலேயே புவியரசனை வந்து சப்போர்ட் பண்ணலாம் போல இருக்கே அப்படின்னு தமிழ் உணர்வாளர்கள்லாம் புவியரசுக்கு ஆதரவு கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. புவியரசு ரசிகர்கள் யாராவது இருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கப்பா, நான் தெரிஞ்சுக்கிறேன். இப்படி ஒரு கேரக்டருக்கு எங்களை போன்ற ரசிகர்கள்லாம் இருக்கும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா தான் தெரியும். ஏன்னா ஒட்டுமொத்த கூட்டமும் முனியமாக்கு பின்னாடி போய்கிட்டு இருக்கு. சார் ரைட்டு. அடுத்ததாக ராஜ் பிரியன் அவர்கள். ராஜ் பிரியன் வந்து லுங்கி பாய்ஸ் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல் மூலமாக மிகப்பெரிய பிரபலம். அதுவும் போன ஐபிஎல்ல தலைவன் பீக்குக்கு போயிட்டாப்ல. தலைவன் பண்ண பெர்ஃபார்மன்ஸ் ஒன்று நின்று பேசும். கண்டென்ட் எல்லாம் அந்த அளவுக்கு பண்ணி ஒரு பக்கா என்டர்டைன்மெண்ட் மெட்டீரியல் என்னை பொறுத்தளவுக்கு ராஜ் பிரியன். இந்த பிக் பாஸ் பண்ண உருப்படியான ஒரு விஷயமே ராஜ் பிரியனை இந்த பர்டிகுலர் சீசனில் செலக்ட் பண்ண போகிறது தான். ராஜ் பிரியனுக்கு இருக்கக்கூடிய திறமைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நல்லா நடிப்பாப்ல, நல்ல டைமிங் கவுண்டர் போடுவாப்ல, நல்லா பாடுவாப்ல, நல்ல பெர்ஃபார்ம் பண்ணுவாப்ல, நல்லா ஆடுவாப்ல. அந்த ஆள்கிட்ட இல்லாத திறமையே கிடையாது. அதுவும் மனுஷன் ஆர்சிபி பிளேயர் ஒருத்தர் பாண்டியா மாதிரியே அப்படியே பவுலிங் வந்து போட்டு காட்டியிருப்பாப்ல. தத்ரூபமா அப்படியே இருக்கும். அதே போல மும்பை இந்தியன்ஸ் பாண்டியா மாதிரிலாம் நடிச்சு காட்டியிருப்பாப்ல. அப்படிலாம் பண்ணி காட்டியிருப்பாப்ல. பின்னி பெடல் எடுக்கிறியடா, எக்ஸ்ட்ராடினரி பெர்ஃபார்மன்ஸா இருக்கேடா. ஒரு சிஎஸ்சி ரசிகர் ஆர்சிபியோட கோட்டைக்குள்ள போய் அங்கே இருக்கக்கூடிய எல்லாரையுமே கலாய்ச்சிக்கிட்டு அவங்க கண்ணிலேயே விரல விட்டு ஆட்டுற மாதிரி அவர் யூடியூப்ல போட்ட வீடியோ ஒன்னொன்னு வைரலு, ட்ரெண்டிங்கு. அது மாதிரி மிகப்பெரிய அளவில் ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய ராஜ் பிரியனை பிக் பாஸ் 10க்குள்ள கூட்டிட்டு வர்றாங்க அப்படின்னா அதை உண்மையிலேயே நம்ம வரவேற்போம். ஏன்னா அந்த 100 நாள் அப்படிங்கிறது நமக்கு போர் அடிக்காம போகணும். அதுக்கு என்டர்டெய்னிங்காக ஆள் வேணும்ல. ராஜ் பிரியன் போன்ற நபர்கள் வரும்போது நமக்கு போர் அடிக்காம கண்ணை மூடிக்கிட்டு ஷோ பார்க்கலாங்கிறதுல எனக்கு மாற்று கருத்து இல்லை. இப்போ நம்ம பேச போகிற கண்டஸ்டன்ட்டு பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே ஒரு முக்கிய புள்ளியாக இருப்பார். ஏன்னா இவருடைய ஃப்ரெண்டி ஒருத்தங்க வந்து பிக் பாஸ் சீசன் 9ல் வந்து கலக்குன்னு கலக்கிட்டு போனாங்க. ஒரு முக்கோண காதல் கதையில் பார்வதிக்கும் கமருதீனுக்கும் நடுவில் புகுந்து ஒரு கண்டென்ட்டை பண்ணி 106 நாள் ட்ராவல் பண்ண ஆரோரா சின்க்ளேருடைய நெருங்கிய நண்பர். அது மட்டும் இல்லாமல் சீசன் 8ல் ரியா தியாகராஜன் ஒருத்தங்க வந்தாங்கல்ல, இவங்கெல்லாம் ஒரே கேங்கு. இவரை பற்றி நான் வந்து விசாரித்து பார்க்கும்போது விஜய் சேதுபதி அவர்களோட ரொம்ப நெருக்கமாக இருக்கார். விஜய் சேதுபதி அவர்கள் வழக்கமாக விஜேஎஸோட ஃபேன்ஸை வந்து கிஸ் பண்ணுறது வழக்கம். அதே போல் இந்த கண்டஸ்டன்ட் பேர் வந்து பார்கவ் ராம். இந்த கண்டஸ்டன்ட்டை விஜய் சேதுபதி அவர்கள் கன்னத்தில் ஆசையாக அன்போடு முத்தம் கொடுத்த ஒரு ஃபோட்டோ ஒன்று சோஷியல் மீடியாவில் காட்டுத்தீயாக பரவிக்கிட்டு இருக்கு. அப்போ விஜேஎஸோட ரெக்கமெண்டேஷனில் தான் இந்த பார்கவ் அப்படிங்கிறவர் பிக் பாஸ்குள்ளே வராரா? வரட்டும், என்ன அடிங்கிறத மட்டும் பாரு. ஆரோராவோட ஃப்ரெண்டா நீயே, உன்னை என்ன பண்ணுறோம் பாடுறா அப்படின்னு பிக் பாஸ் ரசிகர்கள்லாம் வடிவேலு குதிரையில் போயிட்டு ரிட்டர்ன் வர்றப்ப காத்துக்கிட்டு இருப்பாங்களா, வாடான்னு அது மாதிரி காத்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்த கண்டஸ்டன்ட்டு. இந்த கண்டஸ்டன்ட்டை வந்து நான் வந்து சோசியல் மீடியா பூரா தேடி பார்த்துட்டேன். கடல்லையே இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஆரியன் அப்படின்னு போட்டால் எவனோ வடக்கன் வரான், ஹிந்திக்காரங்களாம் வராங்க.
என்னடா அது ஃபோட்டோ கிடைக்கல, ஆரியன் யாருன்றது தெரியல. ஆனா ஆரியன் அப்படிங்கிற கேரக்டர் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வருது அப்படிங்கிற தகவல் நமக்கு கிடைச்சிருக்கே. யார் இந்த ஆரியன்னு நம்ம இன்னும் குச்சிய விட்டு நோண்டும்போது தான், நமக்கு வந்து இவர் ஒரு சீரியல் ஆக்டர். இதுக்கு முன்னாடி ஒரு சில சீரியல்கள்லாம் நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து தெரிய வருது. ஆக மொத்தத்துல இந்த ஆரியன் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்து, "ஆரிய உதடுகள் ஒன்னது, திராவிட உதடுகள் என்னது, ஆரியம் திராவிடம் 2ம் கலக்கட்டுமே" அப்படின்னு ஏதாவது லவ் கன்டென்ட், கிவ் கன்டென்ட் குடுத்து பிக் பாஸ் ரசிகர்கள ஏன்னா ஷிப் பண்றதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கு. காதலர்களா இருக்காய்ங்களா? நாங்க ஃபேன்ஸா இருப்போம்யா. போன சீசன்ல வந்து பார்வதிக்கும், கமருதீனுக்கும் அவ்ளோ ஃபேன்ஸு. அதேபோல இந்த சீசன்ல இந்த ஆரியன் மாதிரி கொஞ்சம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் வாட்ட சாட்டமா இருக்கக்கூடிய நபர்கள் லவ் கன்டென்ட், கிவ் கன்டென்ட்ட பண்ணாய்ங்கன்னா, ஆடியன்ஸுக்கும் கொஞ்சம் கிளுகிளுப்பா இருக்கும். என்னடா இன்னும் எதுவும் நடக்கலையே! பிக் பாஸ்ல வட்ட வட்டம் ஏதாவது ஒரு மாஸ்டர புடிச்சு உள்ள போட்டுருவாய்ங்களே! இந்த சீசனுக்கு யார் வந்து உள்ள இங்க இருக்கிறவன் எல்லாருக்கும் டான்ஸ் சொல்லிக் குடுக்க போறாரு? யார் கொரியோகிராஃப் பண்ண போறா? அப்படின்னு பார்க்கும்போது தான், நமக்கு வந்து டான்ஸ் மாஸ்டர் ஸ்ரீதர் பிக் பாஸ் சீசன் 10க்குள்ள வரப்போறாரு அப்படிங்கிற தகவல் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. இதுக்கு முன்னாடி மாஸ்டர் அப்படின்னு பிக் பாஸ் ரசிகர்கள் கேள்விப்படும்போது வரக்கூடிய பேர் எது தெரியுமா? ராபர்ட் மாஸ்டர். அவர் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போகும்போது என்ன தெரியுமா சொல்லிட்டு போனாரு? "நான் உள்ள போய் என்ன பண்ண போறேன் தெரியுமா? உள்ள பாருங்க" அப்படின்ட்டு போனாரு. உள்ள போய் என்ன பண்ணாருன்னா, "ஊக்ஸ், ஊக்ஸ்" அப்படின்ட்டு ரச்சிதா பின்னாடி திரிஞ்சு, செருப்படி வாங்கி, கேவலப்பட்டு, அசிங்கப்பட்டு, கருமாயப்பட்டு, ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் காரி துப்பி ராபர்ட் மாஸ்டர வெளியில அனுப்பி விட்டாய்ங்க. ஸ்ரீதர் அவர்கள் ராபர்ட் மாஸ்டர் அளவுக்கு கீழ்த்தனமான ஒரு நபர் அப்படின்னு நான் சத்தியமா சொல்ல மாட்டேன். ஏன்னா டான்ஸ் மாஸ்டர் ஸ்ரீதர் அவர்கள்ட்ட நான் பெர்சனலா வந்து கான்வர்சேஷன்ல இருந்திருக்கேன். தீக்குச்சி அப்படின்னு ஒரு திரைப்படம். அப்ப நான் ரொம்ப சின்ன பையன். அப்ப வந்து அங்க ஒரு ஷூட்டிங் நடந்துட்டு இருந்துச்சு. தீக்குச்சிங்கிற திரைப்படத்தினுடைய ஷூட்டிங். தீ 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 தீக்குச்சிடா அப்படின்னு ஓப்பனிங் சாங்கு. அதுக்கு வந்து இவர் தான் வந்து கொரியோகிராஃப் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. டான்ஸ் வந்து ஹீரோக்கு வந்து கத்துக் குடுத்துட்டு இருந்தாரு. அத பார்த்து மனுஷன் என்னமா ஆடுறார்யா அப்படிங்கிற மாரி இருந்துச்சு. நல்லாவும் பேசினாரு. அதனால அவர் வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்தாரு அப்படின்னா, நல்லா இருக்கும் அப்படின்னு பிக் பாஸ் டீம் நினைக்கிறாங்க. ஆனா மக்கள் வந்து அவரை எப்படி ஏத்துக்க போறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நம்ம இப்ப தான் வீடியோவுடைய முக்கியமான கட்டத்துக்கே வந்திருக்கோம். ஏன்னா இதுக்கப்புறம் தான் ஃபீமேல் கண்டஸ்டன்ட் யார் யாரு அப்படிங்கிறத பார்க்க போறோம். இதுல முதல்ல இருக்கிறவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா, ஹேமா ராஜ்குமார். இவங்க ஒரு 90ஸ் கிட்டு. என்னதான் 90ஸ் கிட்டா இருந்தாலும் பார்க்கறதுக்கு வந்து வயசான மாரி தெரியல. 91 பானு, 36 வயசு. விஜய் டெலிவிஷன்ல வந்து ஒரு முக்கிய கேரக்டர்ல நெறைய சீரியல்ல வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு உள்ள போறதுக்கு முன்னாடியே ஏகப்பட்ட ஃபேன்ஸ். நாங்க வந்து ஹேமா ஃபேன், ஹேமா ஃபேன் அப்படின்னு சோசியல் மீடியால இவங்களுடைய ஃபோட்டோவ போட்டு, இவங்க மட்டும் வந்தா எப்படி இருக்கும்னு தெரியுமா? 100 நாள் அச்சடிச்ச ஆணி மாரி ஒரே இடத்துல உட்காந்துக்கிட்டு அந்த இடத்த விட்டு நகர மாட்டோம். காலையில வந்து எப்போ வேக்கப் சாங் போடுறாங்களோ, அப்போ ஹேமா அக்காவுடைய டான்ஸ பார்த்துட்டு, நைட்டு ஹேமா அக்கா தூங்க போனதுக்கப்புறம் தான் நாங்க தூங்க போவோம். அப்படின்னு ஒரு தரப்பு வந்து பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. 36 வயசுல இந்த அளவுக்கு ரசிகர் பட்டாளத்த பிக் பாஸ்க்குள்ள போறதுக்கு முன்னாடியே வச்சிருக்கிறீங்களே ஹேமா, அதனுடைய ரகசியம் என்ன? அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த 35க்கு மேல இருக்கக்கூடிய ஏஜ்ல இருக்கக்கூடிய கேர்ள்ஸ் அத கேட்டு எப்படி ரசிகர்கள நம்ம பக்கம் கவர்ந்து இழுக்கிறது அப்படிங்கிறத பத்தி தெரிஞ்சுக்குவாங்க. அடுத்ததாக நம்மளுடைய லிஸ்ட்ல இருக்கிறது யாருன்னு கேட்டீங்கன்னா, ஃபரினா ஆசாத். எத்தனை சீசனுக்குடா இந்த ஃபரினா ஆசாத் வருவாங்க, வருவாங்க, வருவாங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்களேடா. புலி வருது, புலி வருது, புலி வருதுங்கிறீங்க. புலி கடைசி வரைக்கும் வந்த பாடு இல்லையேடா. அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் எல்லாம் இந்த பேர சொல்லும்போது, 4 பேர் நம்மள காரி துப்பி கமெண்ட் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தயவு செஞ்சு ஃபரினா ஆசாத் இந்த சீசனாவது வந்துருங்க. ஒவ்வொரு சீசன்லயும் உங்களுடைய பேர் வந்து ரூமர் லிஸ்ட்லயும், கன்ஃபார்ம்டு கண்டஸ்டன்ட் லிஸ்ட்லயும் வந்துகிட்டே இருக்கு. ஆனா நீங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வராம இத்தனை வருஷமா வெளியிலேயே இருக்கிறதுக்கான காரணம் என்ன? ஃபரினா ஆசாத் நீங்க பொறுத்தது போதும். பொங்கி எழுங்க. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வாங்க. நீங்க வருவீங்க, வருவீங்கன்னு வலிமேல் விழி வைத்து காத்துக் கொண்டிருந்த ரசிகர்களுடைய நெஞ்சில வந்து பால ஊத்துங்க. அதனால இந்த சீசனும் வராம போய் எங்கள வந்து டிப்ரஷனுக்குள்ள தள்ளிராதீங்க. அடுத்ததா நம்ம பார்க்க போற கண்டஸ்டன்ட் இவங்களும் ஒரு 90ஸ் கிட்டு தான். இவங்க பேர் வந்து ஜனனி அசோக்குமார். இவங்க வந்து 92 பானு. ஒத்துமையா பார்த்தீங்களா? 90ல பிறந்தவர் வந்து நம்ம புவியரசு. அதுக்கப்புறம் 91ல பிறந்தவங்க வந்து ஹேமா ராஜ்குமார். அதுக்கப்புறம் வந்து 92ல பிறந்தவங்க வந்து ஜனனி அசோக்குமார். பாருங்க 90, 91, 92 அப்படின்னு சொல்லி பொறந்திருக்காங்க. ஸோ இவங்க வந்து மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீரியல்ல நடிச்சிருக்காங்க. ஜீ தமிழ்லயும் நடிச்சிருக்காங்க, விஜய் டிவிலயும் நடிச்சிருக்காங்க, ஆகால வந்து வெப் சீரிஸ் பண்ணியிருக்காங்க. இது மாதிரி வந்து பன்முகத்தன்மை கொண்ட ஜனனி அசோக்குமார் வந்து உண்மையிலேயே ரொம்ப அழகானவங்க. அவங்கள பார்க்கும்போது பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல தோணும்.
அதுவும் இவங்க வெள்ளித்திரையிலலாம் நடிச்சிருக்காங்க. 2015ல வந்து நண்பேண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்துச்சு. அதுல நடிச்சிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஏமாலின்னு சொல்லி 2018ல ஒரு படம் வந்திருக்கு. அதுல நடிச்சிருக்காங்க. 2024ல ஹிட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு படம். அதுலயும் நடிச்சிருந்திருக்காங்க. ஸோ வெப் சீரிஸு, டிவி சீரியலு, வெள்ளித்திரை அப்படின்னு ஒண்ணுத்தையும் விட்டு வைக்கல. ஸோ இவங்களுடைய பக்கெட் லிஸ்ட்ல பிக் பாஸ் சீசன் 10ம் இருக்கும் அப்படின்னு நம்புவோம். ஸோ ஜனனி அசோக்குமாருக்கு வெளியிலேயே நிறைய பேர் வந்து சில்லறைய சிதற விடுறாங்க. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போனதுக்கப்புறம் எத்தனை ஆர்மி தொடங்க போறாங்க, எப்படியெல்லாம் ஃபயர் விட போறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். சரி மக்களாகிய நீங்க இப்ப நான் சொன்ன இந்த கண்டஸ்டன்ட்ஸ்ல யாரு போனா நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. எக்ஸ்க்ளூசிவ் பிக் பாஸ் அப்டேட்ஸ் அண்ட் ரிவ்யூஸ்க்கு மிஸ்டர் சையோன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See you in the next video. Bye bye.